வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் FARJU'S கார்னர். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சன்ஸ்க்ரீன் லோஷனோட பெனிஃபிட்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். அதாவது நம்ம மேக்ஸிமம் சன்ஸ்க்ரீனை வந்து சம்மர் சீசனில் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். பிகாஸ் நம்ம வந்து சன்லைட்லேருந்து நம்மளை பாதுகாக்கணும் அப்படின்ட்டு. பட் இந்த வீடியோவில் நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம சம்மர் சீசனில் மட்டும்தான் யூஸ் பண்ணணுமா இல்லை எல்லா சீசன்லையும் யூஸ் பண்ணலாமா, அண்ட் இது யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ், இது எப்படி யூஸ் பண்ணணும், எந்த டைமில் ப்ராப்பராக யூஸ் பண்ணணும், இப்படி எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், காமனாக இந்த சன்ஸ்க்ரீன் லோஷனை வந்து வெயில் அதிகமாக இருக்கிற நாடுகளில் தான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிளாக பார்த்தோன்னா நம்ம இந்தியாவை கூட எடுத்துக்கலாம். ஸோ இந்தியாவில் அதுவும் முக்கியமாக சம்மர் சீசனில் கண்டிப்பாக எல்லோரும் வந்து சன்ஸ்க்ரீன் லோஷன் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நமக்கு இந்த சூரியன்லேருந்து வர அந்த புற ஊதா கதிர்கள் மூலமாக எந்தவித சைடு எஃபெக்ட்ஸும் வரக்கூடாது, நம்ம ஸ்கின்க்கு எந்தவித ப்ராப்ளமும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து சன்ஸ்க்ரீன் லோஷன் அப்ளை பண்ணிட்டு போகிறோம். ஸோ இதை அப்ளை பண்ணுறதுனால நமக்கு அது மூலமாக வர எல்லா ப்ராப்ளமுமே வந்து கண்டிப்பாக வராது, அது வந்து கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு நினச்சி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து கரெக்ட் தான். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் சம்மர் சீசனில் மட்டும் இந்த லோஷனை யூஸ் பண்ணாமல் எல்லா சீசன்லேயுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். வின்டர் சீசன், ரெய்னி சீசன், எந்த சீசன்னாலுமே ஓகே, நீங்கள் எல்லா சீசன்லேயுமே இந்த லோஷனை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரலாம். ஏன்னா அந்த சம்மர் சீசனில் தான் நமக்கு அந்த ஹீட் தெரியும். பட் மற்ற எல்லா சீசன்லேயுமே நமக்கு வந்து அந்த சன்லேருந்து வர அந்த புற ஊதா கதிர்கள் எப்பயுமே வந்துட்டே தான் இருக்கும். அதனால் நம்ம எல்லா சீசன்லேயுமே கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணணும் அப்படின்றது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம்தான். ஏன்னா நம்ம இது யூஸ் பண்ணுறது அந்த புற ஊதா கதிர்கள்லேருந்து நம்மளை பாதுகாக்கணுன்றதுக்காக தான். அந்த புற ஊதா கதிர்கள் அப்படின்றது நமக்கு எல்லா சீசன்லேயுமே வரப்போ அப்போ நம்ம இந்த லோஷனையுமே கண்டிப்பாக எல்லா சீசன்லையுமே கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். நம்ம இப்படி இந்த சன்ஸ்க்ரீன் லோஷனை வந்து எல்லா சீசன்லேயுமே டெய்லியுமே ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தால் மட்டுமே இதோட பெனிஃபிட் நமக்கு முழுமையாக கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னொன்று ஒரு ரொம்பவே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் சன்ஸ்க்ரீன் லோஷனை ஷாப்பில் போய் வாங்குறீங்க அப்படின்னா முக்கியமாக நோட்டீஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த சன்ஸ்க்ரீன் லோஷனோட SPF அளவு அது வந்து உங்களுக்கு 30 இல்லைனா 30 அபவ் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டுமே நீங்கள் அந்த மாதிரியான சன்ஸ்க்ரீன் லோஷனை மட்டும் வாங்குங்க. 30 பிலோ இருந்தால் கண்டிப்பாக வாங்கக்கூடாது. ஏன்னா 30க்கு பிலோ இருக்கிற எல்லா சன்ஸ்க்ரீன் லோஷனுமே உங்களோட ஸ்கின்க்கு வந்து நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வந்து கொண்டு வரும். ஸோ 30 இல்லைனா 30 அபவ் உங்களுக்கு வந்து அந்த சன்ஸ்க்ரீன் லோஷனோட SPF அளவு இருந்தது அப்படின்னா அது உங்களோட ஸ்கின்னுக்கு 100% வந்து சேஃப்டியானது தான். ஸோ இனிமேல் நீங்கள் ஷாப்பில் போய் இந்த லோஷன் வாங்குறீங்க அப்படின்னாலே அதோட SPF அளவு 30 இல்லை 30 அபவான்னு பார்த்து வாங்குங்க. 30 பிலோ இருந்ததுன்னா கண்டிப்பாக வாங்காதீங்க. அது உங்களோட ஸ்கின்னுக்கு கண்டிப்பாக சைடு எஃபெக்ட்ஸை கொடுக்கும். நம்ம எல்லோரும் இந்த லோஷனை வந்து காமனாக எப்படி யூஸ் பண்ணுறோம்னா, வெளியே போகிறப்ப நம்மளுக்கு வந்து அந்த சன் மூலமாக எந்தவித ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த க்ரீமை லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு உடனே நம்ம வந்து கிளம்புறோம். பட் அது வந்து பார்த்தோம்னா கரெக்டான விஷயம் கிடையாது. ஏன்னா இந்த சன்ஸ்க்ரீன் லோஷன் வந்து நம்ம ஸ்கின்னோட மிங்கிள் ஆகிறதுக்கு 30 மினிட்ஸ் வந்து எடுத்துக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, வெளியே போகிறதுக்கு ஒரு 30 மினிட்ஸ்க்கு முன்னாடியே உங்களோட ஸ்கின்னில் எங்கெங்கெல்லாம் சன்லைட் படும்னு நீங்கள் வந்து நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல ஃபுல்லாக இந்த லோஷனை வந்து அப்ளை பண்ணிவிட்டு 30 மினிட்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் வந்து வெளியே போகலாம். ஏன்னா இது 30 மினிட்ஸ்க்கு அப்புறமா தான் நம்ம ஸ்கின்னோட நல்லா வந்து மிங்கிள் ஆகும். ஸோ அதனால் இனிமேல் நீங்கள் வெளியே போகிறீங்க அப்படின்னா போகும்போது அந்த க்ரீமை அப்ளை பண்ணாமல் போகிறதுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடியே நீங்கள் அதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் அப்ளை பண்ணாமல் வெளியே போகிறப்ப அந்த டைமில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் அதை வந்து அப்ளை பண்ணியும் எந்தவித யூஸ்மே கிடையாது. அது வந்து உங்களுக்கு எந்தவித எஃபெக்ட்டுமே வந்து காட்டாது. அது நீங்கள் வந்து யூஸ் பண்ணியும் வேஸ்ட்டு தான் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால் ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடி அப்ளை பண்ணிவிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட்டை கொடுக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த லோஷன் வந்து பார்த்தோம்னா நமக்கு 2 டைப்பில் இருக்குது. ஒன்று பார்த்தோம்னா ஃபேஸ்க்கு வந்து ரியாக்ட் ஆகுறது, கெமிக்கல் ரியாக்ஷன், அண்டு செகண்ட் ஒன் வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய ஃபுல் ஸ்கின்க்குமே வந்து ரியாக்ட் ஆகுறது. ஸோ இது ரெண்டுமே வந்து சேஃப்டியானது தான். ஆனால் சிலருக்கு இந்த ஃபஸ்ட்டு டைப் வந்து சேஃப்டியாக இருக்கும், செகண்ட் டைப் வந்து சைடு எஃபெக்ட்ஸ் கொடுக்கும். சிலருக்கு செகண்ட் டைப் சேஃப்டியாக இருக்கும், ஃபஸ்ட்டு டைப் வந்து உங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் கொடுக்கும். ஸோ உங்களோட ஸ்கின்னுக்கு எந்த டைப் ஆஃப் லோஷன் வந்து கரெக்டாக செட் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுட்டு அண்ட் அதோட SPF அளவு 30 அல்லது 30 அபவ் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுட்டு நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு சூப்பரான பெனிஃபிட் வந்து கொடுக்கும்.
ஸோ நம்ம நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, இந்த சன்ஸ்க்ரீன் லோஷன் வந்து நம்ம ஃபேஸ்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. பட் அது வந்து ஒரு தவறான விஷயம். இது வந்து நம்மளுடைய ஃபுல் பாடிக்குமே வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து வெளியே போகிறப்ப சன் வந்து உங்கள் ஸ்கின்னில் எங்கெல்லாம் படுதுன்னு உங்களுக்கு தோணுதோ அந்த இடத்துலலாம் நீங்கள் வந்து லோஷன் அப்ளை பண்ணுங்கள். மறக்காமல் 30 மினிட்ஸ் முன்னாடியே நீங்கள் அதை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொன்று என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இந்த லோஷனை வந்து நம்ம ஒரு நாளைக்கு ஒரு தடவை மட்டும் அப்ளை பண்ணிட்டா அந்த டே ஃபுல்லாக அது நமக்கு வந்து ஒரு சூப்பரான பெனிஃபிட் கொடுக்கும், எந்தவித சைட் எஃபெக்ட்ஸும் வராமல் பார்த்துக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் அதுவும் வந்து ஒரு தவறான விஷயம்தான். நம்ம முக்கியமாக சொல்லப்போனால் இந்த லோஷனை ஒரு நாளைக்கு 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவையாவது யூஸ் பண்ணணுமா, அதாவது சம்மர் சீசன் அப்போது. மற்ற சீசன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நமக்கு எப்போ வந்து ஓகேன்னு தோணுதோ அந்த டைமில் நம்ம அதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பட் நீங்கள் டெய்லியும் இதை வந்து அப்ளை பண்ணணும். அப்படி அப்ளை பண்ணால் தான் இதோட பெனிஃபிட் உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகும். அண்ட் ஃபைனலாக நம்ம வந்து இந்த சன்ஸ்க்ரீன் லோஷன் பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம எல்லோரும் நம்பிட்டு இருக்கிறதுன்னு இல்லை, அது ஒரு காமெடியான விஷயம்னே கூட சொல்லலாமே. அதாவது வெள்ளையாக இருக்கிறவங்களுக்கு தான் வந்து சூரிய வெளிச்சம் பட்டால் அவங்க வந்து கருப்பாயிருவாங்க. பட் கருப்பாக இருக்கிறவங்களுக்கு வந்து அது எந்த விதமான பிரச்சனையும் வந்து கொடுக்காது, உங்களுக்குலாம் வந்து ஒன்றும் ஆகாது அப்படிலாம் நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. ஸோ என்னை பொறுத்தவரையும் அது ஒரு காமெடியான விஷயம் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, முக்கியமாக பார்த்தோம்னா இந்த சன்னில் இருந்து வர அந்த கதிர்கள் முக்கியமாக பிளாக் ஸ்கின்னுக்கு தான் வந்து ரொம்ப சைட் எஃபெக்ட்ஸ் தருது அப்படின்னு சயின்டிஃபிக்கலாக சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து நான் வெள்ளையாக இருக்கேன், எனக்கு தான் வந்து ப்ராப்ளம் வரும், நீ கருப்பாக இருக்கலாம், உனக்குலாம் வராது அப்படின்லாம் வந்து யாரும் எதுவும் நினைக்காதீங்க. எந்த கலர் டோனாக இருந்தாலுமே உங்களுக்கு வந்து அந்த சூரியன்லேருந்து வர அந்த கதிர்கள் கண்டிப்பாக சைட் எஃபெக்ட்ஸ் கொடுக்கும். ஸோ யாருனாலும் சரி நீங்கள் வெளியே போகிறப்ப சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம்தான். ஸோ இந்த வீடியோவில் நம்ம சன்ஸ்க்ரீன் லோஷன் பற்றி கண்டிப்பாக நல்லா தெரிஞ்சிருப்போம். அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, அதை நம்ம எப்போல்லாம் யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும், யாரெல்லாம் யூஸ் பண்ணணும், எந்தெந்த டைம்லாம் யூஸ் பண்ணணும், இப்படி இந்த சன்ஸ்க்ரீன் லோஷன் பற்றின A to Z எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டோம். இதில் ஏதாவது உங்களுக்கு ஒரு டவுட் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் என்கிட்ட கமெண்ட்டில் கேட்கலாம், நான் உங்களுக்கு உடனே வந்து ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகான் கிளிக் பண்ணால் தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரையும் ஸ்டே டியூன்டாக இருங்க. டாடா, பை பாய்.